ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, உங்களுக்கு ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லான ட்ரிப்ஸ் ஒன்று சொல்ல போகிறேன். அதை பார்த்துக்கோங்க. நீங்களும் இதை போல் செய்யுங்க. எதுவும் வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த பாருங்க, இதோட சேருக்கு ஒரு கால் இல்லை, 3 கால் தான் இருக்குது பாருங்கள். இதை உடஞ்சி போச்சு. இது நம்ம தேவைக்கு எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்குறோங்க. இது பாருங்கள், இது தனியாக இருக்குது. இது உடஞ்சி போனது. இதை நம்ம ஒட்ட வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒட்ட வச்சு இது மேலே செடி வச்சோம்னா நம்ம மாடி வீணாகாமல் நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒட்ட வைக்கிறேன். இருங்க, இதான் அது அந்த பெவிக்விக் இருக்கு இல்லைங்களா, இதை வச்சு நம்ம ஒட்டிடலாம். இது அப்படியே நிறைய காலம் அப்படியே உட்காரலாம். ஆனால் உட்காந்துடாதீங்க, செடி மட்டும் வைக்கலாம். வீட்டில் வச்சுக்கணும், உடஞ்சிது, அதனால் இப்படி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த எட்ஜில் எல்லா இடத்துலையும் இந்த பாருங்கள், இப்படி வச்சு எல்லா இடத்துக்கும் பூசிடணும், அதை தடவிடணும். அப்புறமா இதுலேயும் எல்லா இடத்துலையும் தடவிட்டு வந்துடணும். அப்புறமா எடுத்து ஒட்ட வச்சுக்கலாம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஒட்ட வச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் நல்லா அழுத்தி, இதோட டச்சு இந்த கேப் இல்லாமல் நல்லா அழுத்தி விடணும். உங்களுக்கு காட்டுறதுக்காக பண்ணேன். இப்போ நல்லா அழுத்தி விட்டு உடையாமல் இருக்கிற மாதிரி உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் இது உங்களுக்கு ஃபுல் யூஸாக இருக்கும் இந்த ட்ரிப்ஸு. நீங்கள் இது மாதிரி ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. விட்டிங்கன்னா தான் இது நல்லா அப்படியே பிடிச்சி வரும். இதை ஒட்டியிருக்கேன் பாருங்கள். இங்கேயும் ஒட்டியிருக்கேன். இது போனது எல்லாத்தையும் ஒட்டிகிட்ருக்கேன் பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் கழித்து நிற்க வைக்கலாம். எடுத்து ஒரு 10 நிமிஷம் வெயிலில் காய வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு 1/4 மணி நேரம் கூட காய வைங்க. நீங்கள் அது இதில் நல்லா ஒட்டணும். அப்படியே இந்த கை தொட்டால் நம்ம கைக்கு இதை ஒட்டுது பாருங்கள். இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் இதுவே காஞ்சி பிறகு எடுக்கணும். கையில் படாமல் பார்த்துக்கோங்க. என் கையில் கொஞ்சம் பட்டுச்சு. இது ஒரு 4-5 நாள் ஆகும் இது கையிலேருந்து போகிறதுக்கு. அதனால் நீங்கள் கையில் படாமல் பார்த்துக்கோங்க. இது பாருங்கள், எல்லாம் ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இது இப்போ நம்ம மாடி மேலே வைக்கிறதுக்கு ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். இது மேலே நான் செடி வச்சுடுவேன். இது அப்படியே கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நான் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. இது ஒரு 1/4 மணி நேரம் காயட்டும் ஃப்ரெண்ட்ஸ். 4 மணி நேரம்னா அதை 1/4 மணி நேரம் சொன்னேன் இல்லைங்களா. நான் ஒரு 4 ஹவர்ஸு அத்தை வெயிலே வச்சுருந்தேன். அப்புறமா இன்னும் கொஞ்சம் நல்லா அதுவே சரியாக போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த ட்ரம் இருக்குது இல்லைங்களா, அது உடஞ்சிடுச்சு. அதோட இது பீஸுங்களை தனித்தனியாக பண்ணி அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணி எடுத்து இன்னும் கொஞ்சம் அதில் பெவிக்விக் நல்லா போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி நல்லா போட்டு ஒட்டியிருக்கேன் பாருங்கள். இது மாதிரி ஒட்டி வைக்கணும். இது மாதிரி ஒட்டி வச்சுட்டேன். வச்சு ஒரு 1/2 hour வச்சேன். வச்சுட்டு இப்போ இனிமேல் நம்ம மேலே இது பாருங்கள், அப்படி கீழே சாய்ச்சி விட்டாலும் அது ஒன்றும் ஆகலை பாருங்கள். அது ஸ்டேட்டஸ் இருந்தது உங்களுக்கு தெரியும், முன்னாடி இருந்தது. ஆனால் இப்போ எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். எவ்வளோ சூப்பராக ஒட்டியிருக்கேன். இது இப்போ வாங்கினோன்னா ஒரு 450 ஆகும். இது கம்பெனி சேரு. இதை எடுக்கும்போது உடஞ்சி போச்சு. ஆனால் இதை என்ன சூப்பராக ஒட்டியை வச்சு எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணிட்டேன். இப்போது நான் ஒரு 10 கிலோ இருக்கும் அந்த வெயிட்டு, அந்த தொட்டியை எடுத்துகிட்டு இது மேலே வைக்க போகிறேன். வச்சு எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அந்த அளவுக்கு அதை ஒட்டிட்டேன். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ அதை எடுத்துகிட்டு வைக்கிறேன் பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அது எந்த அளவுக்கு போயிட்டு இருந்தது, எவ்வளோ உடஞ்சி போயிட்டு இருந்துச்சு. என்ன அழகாக வச்சுட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யுங்க. இது மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீட்டுக்கு நம்ம என்னென்ன யூஸோ அதை செஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.